ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சிவா. நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் குடும்ப தொழிலை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் ஒரு கடையை தான் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் பண்ணுற மாதிரியான ஒரு கடை. அந்த கடையை தான் நான் ரன் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் என் மேலே தான் வந்துச்சு. நான் தான் அந்த கடையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு வேறு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா தான் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி, அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்துச்சு. நான் கடையை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நகை இதெல்லாம் வச்சு என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் அம்மா 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அப்போ என் தங்கச்சிக்கு திருமணம் முடிஞ்ச உடனே என் தங்கச்சியோட ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்பவே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு ஒத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களே மேரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் மேரேஜும் ஆணுச்சு நல்லபடியாக. எங்கள் லைஃப் நல்லா தான் போயிட்டுருச்சு. அந்த சமயத்தில் என் ஒய்ஃப் நிறைய கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய டிப்ளமோஸ்லாம் பண்ணியிருந்ததுனால அவங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனியில் என் ஒய்ஃபை இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க சென்னையில். சரின்ட்டு அவங்களும் போய் அட்டன் பண்ணாங்க. செலக்ட் ஆகிட்டாங்க. என்னென்னா ட்ரைனிங் ஒரு 6 மந்த் வெளியூரில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது 6 மாதம் இங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு என் ஒய்ஃபும் சொன்னாங்க எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி இந்த சேலரியில் நம்மளுக்கு கிடைக்காது, திருப்பி நீ போய் எங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணு, இல்லை உங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்க வீடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பாரு இரு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சப்போர்ட் பண்ணேன். சரின்ட்டு அவங்களும் இருந்தாங்க. இருந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபோட அம்மா திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஓட முடியாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் அழைச்சிட்டு வர வேண்டிய கட்டாயம். எங்கள் அம்மாவும் வீட்டில் தனியாக இருந்ததுனால அவங்களையும் அழைச்சிட்டு எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். நான் எங்கள் அத்தை அம்மா 3 பேரும் இருந்தோம். என் ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க, வேலை காரணமாக அங்கே இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சரின்ட்டு அத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க கொஞ்சம் சின்ன வயசுலேயே அவங்க கணவர் இறந்து போயிட்டார். அதனால் அவங்க ஒரு ஆணோட இதே இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் நல்லா என்கிட்டலாம் பேசுவாங்க, நானும் அவங்கக்கிட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Yeah.